இப்படி வச்சுக்கலாமே. இப்போ நான் வந்து என்னுடைய மகள் இருக்கேன். நான் இப்போ மகளுடைய கான்வெகேஷன் தான் போயிட்டு வந்தேன், கனடா போயிட்டு வந்தேன். அவளுக்கு இப்போ 25 வயசு ஆச்சு. அவளுக்கு ஒரு கல்யாணம் நடக்குது. ஒரு மாதத்தில் அவனுடைய கணவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ என் மகளை நான் எப்படி பார்ப்பேன்? என் மகளை நான் ஒரு நாள் பிறண்டு அழுவேன், அதுக்கப்புறம் கடவுளை திட்டுவேன், அதுக்கப்புறம் மறுநாள் வந்து சாப்பாடு கொடுப்பான், அப்புறம் எனக்கு வெளிக்கு வரும், அப்புறம் கொஞ்சம் தண்ணியை போடுவேன், அப்புறம் படம் பார்ப்பேன். என் மகளை நான் மறந்துடுவேனா, மறக்கணுமா அப்படின்ற கேள்வியை தான் அந்த படம் கேட்குது. நம்ம ஆண்கள், இந்த சமுதாயத்தின் விதிகளை எழுதிய ஆண்கள், இந்த சமுதாயத்தில் சட்டதிட்டங்களை எழுதிய வெறும் ஆண்கள் இந்த பெண்களை எப்படி பார்த்து கொள்கிறோம்? அப்போ என் மகளை நான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவன் விதவையானா நான் எப்படி பார்க்குறது? யோசிக்கலாம். என்னடா ஒரு மாதிரி என்னை எக்ஸாம்பிள் யாரை வச்சு பேசுறது? வேற யார் மகளை வச்சு பேசுவேன்? என் மகளை வச்சு தான் பேச முடியும். அப்போ தான் புரியும். அப்போ நம்ம வீட்டு பக்கத்தில், நம்ம தெருவில் அத்தனை பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், கல்யாணமாகாத பெண்கள், கல்யாணமாகி வரதட்சணை கொடுமையாக வீட்டில் விரட்டி அடிக்கப்பட்ட பெண்கள், இந்த பெண்ணுக்கு குழந்தையே பிறக்காது அவ மூலின்னு சொல்லி அனுப்பப்பட்ட பெண்கள், இப்படி ஒவ்வொரு தெருக்களிலும் ஒரு இறக்காமல் புதைக்கப்பட்ட பெண்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட ஒரு பொண்ணை தான் சசி படம் எடுத்திருக்கான். இந்த கதையை சொல்லும்போது வெகு சில டைரக்டர் தான் இங்கே கதையை தியானிக்கிறான். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னேன், கதையை என் அசிஸ்டன்ட் டைரக்டர் வரும்போதே மொத்தம் 6 கதை வச்சிருக்கோம். 6 பேருக்கு கதை இருக்கு. இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் அசிஸ்டன்ட் தம்பிங்களா, அந்த கதையெல்லாம் இருக்குல்ல, எங்கேயாவது கொண்டு போய் குழியை தோண்டி புதைச்சிருக்கேன். ஒரு 3 வருஷம் என் கூட வாங்க, என் கூட பழகுங்க, நான் பழகக்கூடிய மனிதர்களோட பாருங்க. கதை வயிற்றுல பிறக்குண்டா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி பிறந்த கதை தான் அந்த கதை. ஒரு கதாசிரியன் செய்வதில்லை. Movies are not made, they happen, they gestate, it gives birth to you. The story will make you a mother. அப்ப இந்த கதையை அவர் சொல்லும் போது நான் இந்த கதையினுடைய தர்மத்தை பார்த்தேன். எப்படி அவன் சமூகத்தை ஒத்து பார்த்திருக்கான், எப்படி பெண்களை ஒத்து பார்த்திருக்கான். இட்ஸ் a beautiful story. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி. லெட் மீ வேற கீர் போட்டு அப்படியே கொஞ்சம் மாறுறேன். ஆக்சுவலாக நான் போர் அடிக்குது ரைட்டா. ரொம்ப அழகாக அந்த திரைப்படத்து கதாநாயகி, அந்த கதையின் நாயகி, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் நிறைய படங்கள் பார்க்கறதில்ல, படிக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரிமார்க்கபிளான ஒரு ஆர்டிஸ்டை நான் பார்த்தேன் இந்த படத்தில். அவங்க ரீசெண்டாக நான் எங்கள் ஊரில் சந்தித்தேன், நான் பேசல உங்கள்கிட்ட. But I saw that it's a very remarkable performance, very genuine performance, very caring performance, and she has put her soul and blood and everything on that character. அது ரொம்ப ரேர். சசியினுடைய படங்கள்ல அந்த பூ படம் அந்த மாதிரிலாம் ரொம்ப ரிமார்க்கபிளாக அவர் எழுதுவார். அவருக்கு என்னமோ சசி பெண்களை ரொம்ப புரிஞ்சிருக்கு. எங்கள் அண்ணியை நான் பார்த்துருக்கேன், சசியம் மனைவி. ரொம்ப எல்லாருக்குமே பெண்களை புரியாது. ஒரு கோடி ஆண்கள் இருந்தால் ஒரு 1.5 பேருக்கு தான் பெண்கள் புரிய வச்சு, 2 பேர் கூட புரியாது. அந்த அந்த கதாபாத்திரத்தை அப்படியே செதுக்கி படிச்சிருக்காரு.
only thank you. There is just by saying your ba, I'm boring actually. I can only, நான் டப்புன்னு காலில் விழுந்துருவேன், கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கான். பட் பரவாயில்ல, ஜாஸ்தியாக தானே ஆல்கா ஃபுல்லாக போகும்போது காலில் விழுந்து போகிறேன், கவலைப்படாங்க. ஏன்னா ஆம்பளைங்க காலில் விழுகிறதே பெரிய மயிராக போச்சுங்க ஆக்சுவலி. ஏன்னா அவன் நினச்சிட்டா அப்பா தலைவா உங்கள் காலில் விழுதும் ஆக்சுவலி. தட் ஷுட் பி அன் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி. யூ டிசர்வ் தட் ஆக்சுவலி. அப்புறம் விஜயாண்டி உங்களை மன்னிச்சிங்க, படமே பார்த்ததில்லை நான் ஆக்சுவலாக. நான் என்னாச்சுன்னா, நான் வந்து பிச்சைக்காரன் படம் வந்து ஒரு ஊர்லேருந்து வரேன், மசன வீட்டிலேருந்து வரும்போது கரெக்டாக அந்த அடையாரில் வரும்போது ஃபோன் பண்ணேன். ஆனால் என்னென்ன உங்கள் படம் பயங்கரமாக ஓடும். ஏன்னா சசி படங்கள் எப்படின்னா சசி மாதிரி தான் ஓடும். ஒரு 50 நாள் 60 நாள் நல்ல படம் மெதுவாக தான் பார்ப்பாங்க, அப்படிலாம் போய் பார்க்க மாட்டாங்க. மெதுவாக டிக்கிள் அது மாதிரி தண்ணி அது மாதிரி. அப்போ நான் ஃபோன் பண்ணால் பெரிய ஹிட்டு. ஐ வாஸ் சோ ஹாப்பி. சசிக்காக ஒரு சென்சேஷனல் ஹிட் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஐ கால்ட் ஹிம். அண்ணா சசி நான் பயங்கரமாக ஓடுனேன். எல்லாம் சரி, நீ பார்க்கறாத, அவ்வளோ நல்ல படம் இல்லை அப்படின்னாரு. See the truth. Please give an applause to you. See the truth. So truthful. அவர் தெரியும் நான் பார்த்துருந்தேன். மயிறு மாதிரி படம் எடுத்துருக்கேன் சரி ஓடிச்சா. ஏன்னா ஓடின பண்ணாவே எனக்கு டவுட். எனக்கு ஓடுற படம் எடுத்துட்டாவே எனக்கு டவுட்டு. தனஞ்சன் யோசிக்கிறாங்க இருந்து ஓடுற படம் எடுத்தாவே எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் மெதுவாக தான் ஓடணும். ஃபர்ஸ்ட் கியர் போடணும், கொஞ்சம் ஸ்லோவாக ஓடணும், செகண்ட் கியர் போட்டு தேர்ட் கியரில் ஓடணும். ஏன்னா பிகாஸ் if an audience understands something, there is a flaw in that movie. Because it's not making them to think, making them to reflect. அப்போ சொன்னார், டேய் ஓகே படம் தான் அது, நீ பார்த்து எதாவது இறக்க திட்டு போகிறா அப்படின்னு ஆக்சுவலி. சச் குட் ஹார்ட். ஸோ அந்த படமும் பார்க்கல சார். சார்லாம் சொல்ல மாட்டேன், தம்பி தான் சொல்லுவேன். ஒரு நடிகன் ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் வந்து அமரும் போது தன்னை புரிந்து கொள்கிறான். இந்த படத்தில் நீங்கள் உங்களை புரிஞ்சிருப்பீங்க. எனக்கு எப்பயுமே உங்க மேலே ஒரு மியூசிக் டைரக்டர் ஏன்ப்பா டான்ஸ்லாம் ஆடணும் அப்படின்னு எனக்கு டவுட் வரும். அப்புறம் சரி, ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு வில் பவரோட நான் நடிக்கணும் அப்படின்னு வந்தீங்களா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அப்புறம் நான் பார்க்குறதுலான்னா சரி இந்த பையன் என்ன அப்படி நடிச்சுக்கிட்டே நல்ல வேளை இந்த படத்தை நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். பிகாஸ் அந்த கேரக்டர் உங்களை ரொம்ப அமைதியாக்கிடுச்சு. Don't say extra, don't act extra, just be there, and you are being there. That's so great acting. எனக்கு ஒரு வாய்ப்பு எடுத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கதை இருக்குது. நான் உங்களுக்கு கேட்குறேன், நீங்களும் சுவாதிக்காம நடிங்க. ஒரு கதை வச்சிருக்கேன், சின்ன கதை. அது வேகமாலாம் கூடாது, ஜனரஞ்ச படம்லாம் கிடையாது, ஊலாம் கிடையாது, சின்ன படம் தான். நீங்கள் ரெண்டு படம் நடிக்கணும். என்ன அது சும்மா சேலஞ்சாக வச்சுக்கிறேன். எல்லாரும் எழுதுவாங்க, இவர் படம் 6 வருஷம் படம் ரிலீஸ் ஆகாதனால இப்போயே வந்து இது பண்ண அதெல்லாம் கிடையாது சார். அப்படிலாம் ஆள் கிடையாது சொல்ல. பட் அந்த படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர். இந்த 2 பேரையும் நம்ம திரும்பி வாழ வைக்கணும்ல, இந்த 2 பேரையும் திரும்பி ஒரு ஃப்ரேமுக்குள்ள கொண்டாடணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு சின்ன குழந்தைத்தனமான ஆசை. சின்ன படத்துலாம் சின்ன பட்ஜெட் தான், பெரிய சம்பளம்லாம் நான் கேட்க மாட்டேன். ஸோ அதனால் அதே மாதிரி தனஞ்சயன் சார் சொல்லுவார், இன்னைக்கு அதை பண்ணிடலாம் அப்படிப்பார். இட்ஸ் அ குட் மூவி சார். இட் இஸ் அ குட் மூவி. இட்ஸ் அ பிளடி குட் மூவி. கமர்ஷியல் படம்லாம் இல்லை. ஸோ அந்த பார்க்கும்போது சார் he would say yes actually. அதில் எனக்கு ஒரு சந்தேகம், இந்த பையன் எப்படி, நான் யூஸ்வலாக எப்படின்னா படம் பார்க்கறதோட ஃபோட்டோகிராஃப்ஸ் ரொம்ப ஸ்டடி பண்ணுவேன். ஃபோட்டோகிராஃப்ஸை ஸ்டடி பண்ணும்போது அப்புறம் 2-3 தடவை பார்த்துருக்கேன். வாங்கும்போது இவர் எவ்வளோ எக்ஸ்பிரசிவாக இருப்பார் அப்படின்னு சொல்லி. I think this man's biggest strength is not to express actually. There are actors, they don't express. Brando will express. Mifune will express. There are very few people. Choi Min-sik வந்து he will never express. எப்பயாவது திடீர்னு ஒரு டைனமிக் மாதிரி வெடிப்பார். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். உங்கள் ட்ரெஸ்ஸு பர்டிகுலராக அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட், உங்கள் அம்மாவை நீங்கள் வந்து குளிப்பாட்டும் போது அம்மா அவனுடைய முதுகு அப்படியே வச்சிருந்தாரு. சசி
one of the remarkable shot in Indian cinema. Actually. One of the remarkable shot. I won't say shot, one of the remarkable image. I would call it image. Beautiful image. அந்த ஒரு ஷாட்டுக்காக நீங்கள் 200 ரூபா 300 ரூபா கூட கொடுத்துடலாம். ஒரு மகனுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரு தாய் எத்தனை வாட்டி நம்மளை குளிப்பாட்டியிருப்பா, எத்தனை வாட்டி குளிப்பாட்டியிருப்பா. ஒரு தாயை நம்ம குளிப்பாட்டக்கூடிய வாய்ப்பு வருதா? வருமாயா நம்மளுக்கு? அப்போ யாராவது ஒரு நர்ஸை போட்டு மனைவி குளிப்பாட்டுவாளா? நம்ம மனைவி ரொம்ப ரேரஸ்ட் ஹேப்பனிங் தான். ஒரு தாயை மகன் திரும்பி குளிப்பாட்டுதல், அவன் குளிப்பாட்ட வச்சிருக்கான். நான் சினிமாவில் மொத்தம் 5 ஷாட்டு தான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முன்னால் ஒரு 2-3 ஷாட்டு, செகண்ட் ஹாஃபில் ஒரு 2-3 ஷாட், ஒரு 2-3 இமேஜஸ் கிடைச்சா போதும் என் லைஃப். அப்படி அந்த படம் பார்த்த போதும். ரொம்ப மோசமான படங்களில் ஒரு 2-3 ஷாட் பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த படத்தில் சசி பேக் பண்ணிக்கிட்டே இருக்கான், நிறைய. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த படம் தான் சசியினுடைய ஆக கமர்ஷியல் படம்னு சொல்லுவேன். நான் இது விஜயகாந்த் பார்க்கல, இந்த படத்தில் நிறைய கமர்ஷியலாகவும் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூவி. நேற்றுலேருந்து அண்ணா வந்து என்னை படம் பார்க்கணுன்றான்னு என்னை கேட்டுகிட்டே இருந்தார். நான் இந்த நேரத்தை வந்தவுடனே அப்பா தவறிட்டார். எங்கள் கலை உலக தந்தை. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சசி அண்ணாவுடைய படத்தை பார்த்தேன். இட்ஸ் எ பியூட்டிஃபுல் ஃபிலிம். பாருங்கள், இட்ஸ் எ ஒர்த்தி ஃபிலிம். ஒரு படம் ஒரு 150 ரூபா கொடுத்துட்டு சும்மா 2 hours அப்படி காரில் வந்து தியேட்டருக்குள்ள வந்து போகிறது இல்லைங்க. ஒரு படம் காரில் வந்து இறங்கி ஒரு இருட்டு தியேட்டரில் வந்து உட்காந்து வாழ்நாள் முழுதும் நாம் செய்த தியாகத்தையும், வாழ்நாள் முழுதும் நாம் செய்த துரோகத்தையும், வாழ்நாள் முழுதும் நாம் செய்த தர்மத்தையும் யோசிக்க வைக்கிற இடம் தான் தியேட்டர். ஆக்சுவலி இந்த படம் பாருங்க. உங்களுக்குள்ள இருக்க பெண்மை, உங்களுக்குள்ள இருக்க தாயன்பு, உங்களுக்குள்ள இருக்க எல்லா பெஸ்ட்டையும் இந்த படம் பண்ணி சொல்லி கொடுக்கும். டேய், உனக்குள்ள இவ்வளோ பெஸ்ட் இருக்குடா, உனக்குள்ள இவ்வளோ பெஸ்ட் இருக்குடா, நீ இவ்வளோ நல்லவன்டா, இவ்வளோ நல்லவன்டா சொல்லும். ஒரு நல்ல படம் சொல்லுது, இந்த படம் சொல்லியிருக்கு. நன்றி.